ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு லவ்சியுடைய அடுத்த எபிசோட் தாங்க. ஸ்டோரியுடைய ஸ்டார்டிங்ல மகாசமுத் டிப் டாப்பா குளிச்சுட்டு புது மாப்பிள மாதிரி கண்ணாடியில் என்னை பார் என் அழகை பார்னு ரசிச்சுட்டு டாங்ராக் இருக்க பிளேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அந்த பைய பாவம் நாவல் எழுதிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். இவன் சும்மா இருக்க மாட்டான்ல, குரங்கு தாவல் போட்டுட்டு வா காதலிக்கலாம், வா அன்பு செலுத்துவோம், அன்பு ஒன்றுதான் அனதி, ஓடி பிடிச்சு விளையாடுவோம் அப்படின்ட்டு இருக்கான். இல்லை சும்மாறா, எதுனாலும் என் பெர்மிஷன் கேட்கணும்னு. அதான் அப்படியே படா, இல்லடா நீ கேக்குற அப்படின்னு பர்மிஷன் கொடுப்பியா? இல்ல கொடுக்க முடியாது. சர்ரா ரைட் விடு. அதை விடு, நான் வேற ஒண்ணு கேக்குறேனே, அதாவது ஏது என்ற அச்சனை பத்தி மகாசமுத் குட்டி அறியணுமோ அப்படின்னு கேட்பான். ஆமாண்டா, இல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சேன், ஒரு பல்பும் பண்ண வேணாண்டா, தயவு செஞ்சு அதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னுவான். இருந்தாலும் எனக்கு உன் மேல உரிமை இல்லையா? உரிமை இருமெல்லாம் இல்ல, ஆக்சுவலா நீ மீனுக்குட்டியை பாத்துக்கிறல்ல, அதுவே பெரிய விஷயம்டா, போதும். எங்க அப்பா எல்லாம் வேணாம், அவர் அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படின்றவானா. இருந்தாலும் ஏன்டா அப்படி சொல்ற? உண்மையே சொல்றேன்டா, மீனுக்குட்டி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. மீனுக்குட்டி எனக்கும் தான் இம்பார்ட்டன்ட்னு மகாசமுத் சொல்லுவான். ஓ, உனக்கு எப்படி? ஏன்னா நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால உனக்கு பிடிச்ச எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிலாம் சொல்ல உசார் பண்ணிட்டாங்க பொசுக்குன்னு. நம்ம பயலோட வாயை அப்படித்தான் பேசியே கவர் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கேள்வி கேட்பாப்புல மகாசமுத்து. ஆமா, நீ என்ன 100ல இருந்து 1க்குள்ள ஏதாவது ரேட்டிங் கூட, நான் எதுக்குடா அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய இந்த காதல் லௌகீக வாழ்க்கையை பத்தி தான் அப்படின்ட்டு கேட்கிற உடனே உனக்கு 8 கொடுப்பேன் அப்படின்னுவான். இல்ல நான் 100%டா அப்படின்னா, இல்லை அந்த 100% எல்லாம் என்னால சொல்ல முடியாது, எனக்கு 8 தான் பிடிக்கும் அப்படின்னுவான். அப்படின்னா உனக்கு நான் 0% கொடுக்குறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, பரவாயில்ல நான் 8 வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுல ஃபன்னி மூமெண்ட் என்னன்னா, நான் தூங்க போறேன் அப்படின்ட்டு மேல கை வச்சுட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்கிட்டு இருக்கானுங்க. அப்போ திடீர்னு மகாசமுத்துடைய அசரீரி இருக்குல்ல, அதை சொல்லும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு மறைஞ்சு போற மாதிரி ஒரு பயம் இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி. அடுத்து மாடர்ன் பொண்ணை காட்டிட்டு இருக்காங்க. அவ மைண்ட் வாய்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறோம், ஆனா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிருவாங்களோன்னு பயமா இருக்கும்னு. தென் நம்ம செக்ரட்டரி பொண்ணு மைண்ட் வாய்ஸ் ஒண்ணு சொல்லும். அவ தூங்காமே முழிச்சிட்டு பாத்துட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து காதல் பத்தி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனா அந்த எதிர்பார்ப்பு நடக்காம போயிருமோன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அதுவும் பெருசான பயம்தான். இந்த மாதிரி பாவம் அசிஸ்டன்ட் பொண்ணு யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே டாங்கராக்கு முழிப்பு வந்துருதுங்க. அவன் என்ன பண்றான்னா, கையெல்லாம் பிரிச்சு விட்டுட்டு வேகமா பக்கத்துல போயிட்டு நம்ம மகாசமுத் காதுல தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். தேங்க்யூ சொல்லி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டே நகர்ந்து போயிட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே அவங்க அப்பாவை நினைச்சு பயந்துட்டே இருந்தான் இல்லையா, அதுக்காக தான் ஏதோ வேலை பார்க்க போவான் போல. தனியா ஏதோ ஒரு லாக்கர் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். இவன் மைண்ட் ஃபுல்லா எப்படி ஓடிட்டு இருக்கும்னா, ஒரு மாதிரி பதஷ்டமாவே இருக்கும். லாக்கர் ரூம்ல போயிட்டு இவன் ஒரு கீ நம்பர் போடுறான். போட்டுட்டு உள்ள இருந்து ஒரு போன் எடுக்கிறாங்க. போனை ஆன் பண்ண உடனே 1 மில்லியன் பாத்தை யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்றான். அவங்க அப்பாவுக்கு தான் மெசேஜ் பண்றான். வான பாக்காதீங்க, மீனாவை போய் சந்திக்காதீங்க, எங்களெல்லாம் ஃப்ரீயா விடுங்கப்பா, முதல்ல உங்களுக்கு நான் தேவையான பணம் தரேன், தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, காசு எவ்வளவு வேணாலும் தரேன், மீனாவையோ இல்லைன்னா வாணியோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். இவனுக்கான பயமா இருக்கு. அப்போ ஒரு விஷயம் வருது. இவனோட மைண்ட் வாய்ஸ்ல என்ன வருதுன்னா, நம்மளோட பாஸ்ட் இருக்கு இல்லையா, அது பிரசன்ட் லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குமோன்ற பயம் அது பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு காசு அனுப்பிட்டு மெசேஜ் பண்ணிட்டு மறுபடியும் லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வேகமா என்ன பண்றான்னா, மகாசமுத்தை ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளவு பதட்டம், அப்பா கிட்ட பேசவே அவனுக்கு பிடிக்கல. ஆல்ரெடி அவங்க அப்பா சின்ன வயசுலயே மண்டையை உடச்சவராச்சு, அந்த பயம்தான். வேகமா மகாசமுத்தை ஹக் பண்ணிட்டு அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான் கண்ண மூடி. மார்னிங் விடிஞ்சிருந்துங்க. இங்க யார காட்டிட்டு இருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் பொண்ணு. அவ மாடல் பொண்ணை பார்க்க வந்திருப்பா. அப்ப ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமா ஒரு நகையை கொடுத்து, இது சிஸ்டர் கிட்ட இருந்து வாங்கினேன், இனிமே எனக்கு தேவைப்படாது, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டுன்னு. என்கிட்ட எதுக்குங்க கொடுக்குறீங்க? நீங்க தானே இனிமே சிஸ்டருக்கு ஆளினாலே அசிஸ்டன்ட் எல்லாமே, அதனாலதான் உங்ககிட்ட கொடுத்து வச்சேன்னு சொல்ல. அப்பதான் மைண்ட்குள்ள ஒரு விஷயம் ஓடுது. அதாவது நைட்டு தூங்கிட்டு இருப்பா போல அவ. அப்ப மெசேஜ் வருது, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நீதான் என்ன எப்படியாவது பாத்துக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் ஒரு கொடுமை, இவங்க ஏன்டா என்ன கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சு இந்த பிள்ளை எப்பயும் போல அது ஸ்டைல புலம்பிக்கிட்டே இருக்கு. அப்ப மாடல் பொண்ணு பக்கத்துல வந்துட்டு, சில்லுக்குட்டி செல்லக்குட்டி என்ன பண்றீங்க அப்படின்னு வரும்போது, அப்ப இடையில ஒரு அக்கா வராங்க. இங்க பாருங்க ஹீரோயின் மேடம், உங்களுக்கான சீன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு உடனே, ஏங்க இன்னும் 10/7 சீன் எடுக்கவே இல்லையே அப்படின்னு இவ கேப்பா. கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இப்போதைக்கு டைம் பத்தல, எங்களுக்கு வேற ஷெட்யூல் இருக்கு, சோ நம்ம இதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம், இன்னொரு செஷன்ல வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அப்பாடா நன்றிங்க, நான் போயிட்டு நிம்மதியா சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குவேனோடனே ஓகேங்க பாய்ங்கன்ட்டு இருக்காங்க. எப்பயும் போல புலம்பினி பொண்ணு இருக்குல்ல அசிஸ்டன்ட் பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்தா அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு இருக்காளா, ஏங்க நீங்க வீட்டுக்கு போய் தூங்குவீங்க, என்ன எதுக்குங்க வர சொன்னீங்க, கொடுமைப்படுத்துறீங்களா, டூ மச்சா பண்றீங்களே, ஓவரா பண்றீங்களே அப்படின்ட்டு இருக்கும்போது, ஒன்னும் இல்ல,
இப்ப என்னோட காஸ்டியூம்ல ஜிப் இருக்குல்ல, அது ரொம்ப டைட்டா இருக்கு, கழட்டி விடு. என்னால தனியா கழட்ட முடியாதுன்னு ப்ளீஸ் ப்ளீஸ் கழட்டி விடுன்னு எப்பயும் போல அந்த பிள்ளைய டீஸ் பண்ற மாதிரி அந்த பிள்ளை பண்ணிட்டு இருக்கு. ஏங்க அத நீங்களா கழட்டிக்க மாட்டீங்களா, எட்டுச்சுன்னா உன்ட்ட ஏன் கேக்குறேன் அப்படின்னுவாங்க. சரின்ட்டு கண்ணை மூடிட்டுலாம் கழட்ட போவா. இது கொஞ்சம் ஓவர் ரூவா ஃபன்னியாவும் பண்ணல, சுந்தர்சி படம் பாக்குற மாதிரி இருக்கு. அவ ஹூக்க வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க சமயத்துல என்ன நடக்கும்னா, வேணும்ட்டே கெட்ட பொண்ணு சிச்சு பச்சோ கழட்டிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கா. சரி ட்ரெஸ்ஸே இல்லையே, நான் எதை போட்டு வரது, இப்படியே வரது, என்ன பண்ற அப்படின்னோடனே, சரி இருங்க நான் ட்ரெஸ் எடுத்துறேன், ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன், போய் மாத்திட்டு வாங்களேன் அப்படின்னா, மாத்திட்டு வரணுமா அப்படின்னு மாடர்ன் பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. எங்க உள்ள போங்குங்க, ஜிப்ப போட்டு உள்ள வாங்குங்க வெளில அப்படின்ட்டு இருப்பாளா. உடனே ஓகே ஓகே நீ அவ்வளோ லைக் பண்ற உங்களையா, நீங்க எப்ப பாரு என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களை ஏங்க நான் லைக் பண்ண போறேன், போங்குங்க முதல்ல வந்து தொலைங்கன்ட்டு இவ கடுப்பாயிடுறா பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு. அழகா ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு மாடர்ன் பொண்ணு வெளியில வரா. அவனை பிடிக்கலங்கிற, எப்ப நான் அவனை பிடிக்கும்லாம் சொல்லியிருந்தேன், கேட்டிருக்கேன் என்ன அப்படின்னோடனே, ஆமால ஆண்ட் வாயை திறந்துட்டே பாத்துட்டு இருக்கும் போது மாடர்ன் பொண்ணு கிஸ் பண்ண பக்கத்துல வர மாதிரியே ஆண்ட் வாயை குவிச்சிட்டு இருக்கா. பட் இவ ஐயோ இன்னைக்கு உங்களை பாதி நேரம் வெளியில டிராப் பண்ணணுமா அப்படின்னும் போது, அது என் வேலை இல்லைங்களே அப்படின்னா, எங்கிட்ட தான் கார் இல்லையே, இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பா நீ என்ன விடணும் அப்படின்ற மாதிரி டே ஆஃப்டர் டுமாரோ கூட நீ என்ன டிராப் பண்ணணும்னு இருப்பா. அது என் வேலை இல்லைங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, ஏற்கனவே டாங்ராக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குங்க, புக் ஃபேர் மாதிரி அவரை கூட்டு போனுங்க, அதுக்கு ஷெட்யூல் கூட ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டுலாம் சொல்ல, அவன் அதை பத்தி என்கிட்ட சொல்லலையே, இங்க பாருங்க நான் ஷெட்யூல்ல புக் பண்ணி வச்சிருக்கேன் நல்லாவே பாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவன் மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்லையே நான் இன்ஃபார்ம் பண்ணேன் அவர்கிட்ட, வேணா கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் பொண்ணு கேட்க, அதுக்கப்புறமா கால் பண்ணுது இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு. நீ வேணா பாரு, அவன் என் நண்பன், என்ன அவனுக்கு எப்படி தெரியுமோ அவன் எனக்கு நோக் அண்ட் கார்னர் தெரியும், உங்க ஆளு மறந்துருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் பொண்ணு வேற சொன்னோன்னே, ஐயோ அந்த ஆள் மறந்துட்டானா போச்சே அப்படின்னு கால் பண்ண எடுக்கவே இல்ல. ரைட் ஓகே என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் பொண்ணு கலாச்சிட்டு கிளம்பிடுறா. ஆத்தி அப்படின்ட்டு போய் நின்னா, நீங்க இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு போகணும் சார், அது நான் மறந்துட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும் விடு, நான் மிஸ் பண்ணிட்டு போறேன், இதுல என்ன இருக்கு, நல்லா யோசிச்சு பாரு, என் ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் மட்டும் தான் மறக்கணுமா, நாங்கெல்லாம் மறக்க கூடாதுன்னு, சார் நீங்க போய் ஆகணும் சார் அப்படின்னு, இல்ல வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூடாவே பேசிக்கிட்டு இருப்பானா. நீங்க ஒரு வேலை போலன்னா நான் வேலையை விட்டு குவிட் பண்றதை தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி எப்படியோ ஒரு வழியா டாங்ராக்கா வரதுக்கு சம்மதிச்சிருவா. டாங்ராக்கும் புக் ஃபேருக்கு வந்துட்டான், அதுல பிரச்சனை இல்ல, போயிட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டு, சார் உங்களுக்கு ஏதாவது பசிக்குதா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா, தண்ணி குடிக்கிறீங்களா, இல்ல ஏதாவது பண்றீங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி உதாசனப்படுத்திக்கிட்டே இருப்பான். இத பாத்துக்கிட்டே இருக்க மகாசமுத்து, இல்லப்பா நீ வந்து ஸ்டேஜுக்கு மேல ஏறி போவியானோனே, நான் வெறும் புக் எழுதக்கூடிய ஒரு ஆத்தர் தான், எனக்கு என்னோட பூத்துல போயிட்டு உட்காந்து ரசிகர்களுக்கு கையெழுத்து போடுறது ரொம்ப பிடிக்கும், புக்ஸ்ல வந்து சைன் பண்ணுவேன், ஆனா இந்த ஹீரோக்கு பக்கத்துல போயிட்டு நிக்கிறது பிடிக்காது, அங்க நடக்கிற டிராமாஸ் பிடிக்காது, கூட்டம் பிடிக்காது, சத்தம் பிடிக்காது, மியூசிக் பிடிக்காது, குறிப்பா வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்லி குவிட் பண்ற மாதிரி மிரட்டுற செக்ரட்டரிய பிடிக்கவே பிடிக்காதுன்னுவா. டாங்ரா டென்ஷனை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, மல்ல நல்லா இருக்கியா மல்ல, டாங்ரா கோச்சிக்காதீங்க சார்ன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா, அது காமெடியா இருக்கும். ஏய் என்னைய பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா இல்ல இப்படி தெரியுதான்ற மாதிரி டாங்ராக்கு ஒரு கேள்வி கேட்பானா. சரி சார் எனக்கு புரியுது, நான் விஐபி சீட்ல அவைலபிளா இருக்கான்னு பாத்துட்டு வரேன்னு அவ போயிருவா. இத பாத்துட்டு மகாசமுத் கேப்பான், ஏன்டா அந்த பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்துற, அவ்வளவு கோவமா, அவ ரொம்ப அழுதுற போறாடா அப்படின்னோடனே, யார் சொன்னது எனக்கு அசிஸ்டன்ட் பொண்ணு மேல கோவம்ட்டுன்னு, அப்புறம் வேற எது மேலடா உனக்கு கோவம் அப்படின்ட்டு மண்டையை புடிச்சு களைச்சு விட்டுருவான், இது மேலதான்டா எனக்கு கோவம்னு. ஏன்டா இது என்னடாப்பா பண்ணுச்சு, நான் செட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணேன் தெரியுமா, யாருக்கு துமாராப்பா சமாராப்பாஸ் நீ தான் கழிச்சு விட்ட, அப்ப நீ தான் செட் பண்ணி விடணும் உடனே, ப்ளீஸ் பா நான் ஏன்டா பண்ணணும், அதெல்லாம் தெரியாதுப்பா ப்ளீஸ்னு கொஞ்சம் வேணா, சரி போய் தொலைன்னு மண்டையை வந்து செட் பண்ணி விட்டுட்டு இருப்பான். அப்புறமா ரெண்டு பொண்ணுங்க வருங்க, வந்துட்டு இங்க யாருங்க இறக்கு அப்படின்னு, இவர் தாங்க இறக்கு அப்படின்னு காட்டுவான் மகாசமுத்து. சார் உங்க மாஃபியா நாவலுடைய பெரிய விசிறி சார் நான் அந்த பொண்ணு சொல்லும். ஏங்க இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது, எங்க இருந்துட்டு போகுது சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு கேட்பானா. கேட்டவுடனே எனக்கு மேல் லீடு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரூத்லெஸ்ஸா டெரிஃபிக்கா ஒரு போல்டா இருப்பாப்லன்னோடனே, உங்களை பாக்குறதுக்காக தான் ஒவ்வொரு புக் ஃபேருக்கும் வருவேன், ப்ளீஸ் ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு அந்த பொண்ணுங்க வாங்கிட்டு போங்க. அப்புறம் இன்னும் ரெண்டு கேர்ள்ஸ் இவர் தான் இருக்கா அப்படின்னு ரசிச்சுட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல டாங்ராக்கு. இன்னொரு சைடு அப்படியே மகாசமுத்தும் பூரிப்புல புன்னகை அடைஞ்சிட்டு இருக்கான். அந்த கேர்ள் செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்களா, சரி ஓகே நீ பாரு நான் போயிட்டு உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகண்ட இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருப்பான். அப்ப ஸ்டெப் சிஸ்டர் இருக்கா இல்லையா டாங்ராக்கு, அவ வந்திருப்பா.
வந்து வேணுட்டு அவன் பின்னாடியே வந்துட்டு, இவன் கூட நீ சுத்துறதுக்கு உனக்கு ஒரு பெஸ்டான ஆஃபர் தரேன். நீ உன்ன நீயே வச்சு விலகியாடுறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் நீ பாக்கலாம்ல. பணம் தரேன், அவனை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி ஏதோ பேச, இங்க பாரு நீ ரொம்ப டச் பண்ணிக்கிட்டே இருக்க, தொடாத சீ அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பான் அவன். சரி ஓகே, உனக்கு நான் ஒரு 200K தரட்டுமா? ஏங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. அதுக்கு நான் டாங்கரா கூட ஜாலியா சுத்திக்குவேன், எனக்கு ஃபன்னா தான் இருக்கு அப்படின்னு இருப்பியான். அப்ப 400, 600, 800 அப்படின்ட்டு போகும்போது அவளோட கார் கீயை தூக்கி எறிவா. அவன் முதுகுல பட்டுரும். கடுப்பாயிட்டு பக்கத்துல வந்துட்டு சப்புன்னு பலார்னு கணத்துல விடுவான்னு பார்த்தா அதெல்லாம் பண்ணல. கார் கீயை கையில வச்சு மடக்கிட்டு, இது உங்களோடது, நான் என் பொழப்ப பாத்துக்கிறேன், நீங்க உங்க பொழப்ப பாருங்கன்ட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து என் பக்கத்துல வந்து நிக்கிறது, என்ன டச் பண்றதெல்லாம் பண்ணாத. ஏன்னா வந்து எனக்கு இந்த டர்ட்டியான விஷயத்தெல்லாம் தொடவே பிடிக்காது. ஓகேயா, புரிஞ்சுதா அக்கா அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டே நகர்ந்துருவான். இப்போ விஐபி ரூம் பாத்துட்டு வரேன்னு அசிஸ்டன்ட் பொண்ணு போயிருப்பா இல்லையா, அதே மாதிரி விஐபி ரூமுக்கு பார்த்தாச்சு, வந்தாச்சு. பக்கத்துல ஒரு டைரக்டர் மேம் இருக்காங்க, அவங்க பேர் ரிஷா. அந்த மேம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, தம்பி நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னோடனே, மேம் நீங்க கூப்பிட்டு நான் வந்திருக்கவே மாட்டேனான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவனும் சொல்லுவான். ஏன்னா உங்களை 20 வருஷமா எனக்கு தெரியும் மேம். நம்ம பழக்க வழக்கத்துக்கு மத்தியில இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும்ல. சரி தம்பி, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடு, இதா விஐபி ரூம், உள்ள இருங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன எனக்கு சந்தேகம்னா, இவனாவா வந்தான், பெரிய மனுஷங்க தான் போல. மேடை கிடைச்சிருச்சு, மைக்கு கிடைச்சிருச்சு, பேச ஆள் கிடைச்சிட்டா போதும், அவங்களோட வாத்தியத்தை வாசிடுறாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு ஏதோ ஒரு கால் வந்துருச்சு. அவ போன் பேசிக்கிட்டே இருக்கா, இவளை அப்படியே டாங்கராக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். சார் சார் ஒரு நிமிஷம் சார், இங்க வெளியில நான் போகணுன்னே, பேசிட்டு வா போ போ அப்படின்ட்டு வெளியில போறாங்க. அப்புறமா பசங்கெல்லாம் ரூம்குள்ள வந்துட்டானுங்க. வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது மறுபடியும் வர அசிஸ்டன்ட் பொண்ணு, சார் இந்த டிவி டீம்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டாங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரி சரி நீ போ போ அப்படின்னு சொல்லிட்டு டாங்கராக்கு அனுப்பி வைக்கிறான். இதுல மகாசமுத்து அவனுமே அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். உனக்கு என்னடா வேணும்? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு ஏதாவது புக் வாங்கணும்னா நீ போய் வாங்கிட்டு வா, சுத்தி பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா உட்காந்துருக்கான். தனிமையில் நானும் என் வாட்சும்ன்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள எதோ ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வாட்ச பார்த்துட்டே இருக்கும்போது உள்ள வேற யாரும் இல்ல, அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவளுடைய என்ட்ரி. இந்த சிடுமூஞ்சி சுகுமாரி எதுக்குடா வந்தான்ற மாதிரி டாங்கராக் பாத்துட்டு இருக்கும்போது, ஆமா ஆமா எல்லாருக்கும் தெரியட்டும் டாங்கராக் எப்ப ஏற்பட்டவன், அவன் எந்த மாதிரி ஆளுன்ட்டுன்னு இந்த பிள்ளை சீப்பா பேசுது. ஏமா நீ எங்கம்மா இங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி நான் உன்னைய வாங்கினேனா, நீ எதுக்கு வாட்டர் பாட்டில எடுத்துருங்க பகுமானமா உட்கார, பந்தி போடுறதுக்காக வந்திருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பான் டாங்கராக்கு. அதுக்கு திருப்பி அந்த பிள்ளை சொல்லும், இந்த கர்டசி பேசிக்கா ஒருத்தர் வந்த உடனே உட்கார வைக்கிறது, தண்ணி கொடுக்கறதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல, அதெல்லாம் யாராவது கத்து கொடுத்துருக்கணும். சரி நான் கத்துறேன், இல்லைன்னா உன்னை குத்துறேன், இப்ப எதுக்கு நீ வந்திருக்க சொல்லு அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாட்டாங்களாக்கு. ஓ அதுவா, அது உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்ட்டு இருப்ப, உளர வேணா நீ வெளியில போறியா அப்படின்ற மாதிரி உனக்கு டென்ஷன் ஆயிரும். நானும் ரைட்டருன்றத நீ மறந்துட்டியானும் போது, ஊ நீ ரைட்டரா அப்படின்ற மாதிரி டாங்கராக் பாத்துட்டு இருப்பான். தெரியுமே என்ன நீ இமிடேட் பண்ணிட்டே இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாங்கராக் கடுப்புல கேட்டுருவான். ஏன் நான் கூட இப்ப 4-5 பேருக்கு ஆட்டோகிராஃப் போட்டு தான் வந்தேன், என்ன வலிக்கட்டாயமா நோட்டை பிடிங்கி போட்டு வந்தியா அதுவா அப்படின்ற மாதிரி டாங்கராக் பாத்துட்டு இருக்க. இங்க பாரு, நீ எல்லாத்தையுமே ஏன் என்ன மாதிரியே இமிடேட் பண்ணிட்டு இருக்க, என்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்கன்னு அந்த பிள்ளையா வந்துச்சு, அந்த பிள்ளையா தண்ணியை குடிச்சு குடிச்சு பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உன்னை நான் கூப்பிட்டேன்னா உன் இடத்துக்கு நான் வந்தேன் நம்ம முதல்ல, நீ ஏமா நசனசன்ட்டு இருக்க, எப்பா பாரு விடிய விடிய உனக்குலாம் வேற வேலையே இல்லையான்ற மாதிரி டாங்கராக் சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஆமா உங்க ஃபேமிலி எப்படிப்பட்டதுன்னு தெரியாதா, உங்க அம்மா தான் விலைக்கு வாங்கிட்டாங்களே அப்படின்னோடனே, ஏமா விடிய விடிய இதவே பத்தி எத்தனை வருஷத்துக்கு பேசிக்கிட்டு இருப்ப, இதெல்லாம் பழைய நியூஸ் ஆயிடுச்சு, வேற ஏதாவது புதுசா சொல்லணுமானோடனே, ஆமால எனக்கும் போர் அடிக்குது, புதுசா சொல்லணும். ஆமா உங்க அம்மா அப்பாவை மட்டும்தான் விலைக்கு வாங்கினாங்களா, இல்ல நிறைய பேரை விலைக்கு வாங்கியிருப்பாங்கல்ல, ஏன்னா எனக்கு தெரியாது, உங்க வீட்டுல இருக்க ஷூ இருக்குல்ல, அது கிடக்கும் 100-150, அதை வச்சு சொல்லலாம்னு தேவையில்லாம ட்ரிகர் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. டாங்கராக்குன்னா உச்சி மாலாத அளவுக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. சரி நீ இப்பயே பேசிட்டு இருந்தா அடிச்சு வாய்க்கே உடச்சுட்டுருவோமான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் சீப்பான ஆளோட டேட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இருக்க வந்து கொஞ்சம் கிளறி தட்டிக்கிட்டு இருக்கோ, அதான் சீப்பான ஆளை டேட் பண்ணிட்டு இருக்கியோ, உன் டேஸ்ட் ஏன் இப்படி போகுதோன்னு தெரியலன்னு வந்து சம்மந்தமே இல்லாம அந்த ஸ்டெப் சிஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கா. இதுல வேற அவ வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம அவன் பேசவே மாட்டேங்கிறான்றனாலயே உனக்கு இப்ப என்ன பார்க்கும்போது கோவமா வருது இல்ல. ஆமா இல்ல, யோசிச்சு பாருவேன், உனக்கெல்லாம் பியூர் லவ் கிடைக்கவே கிடைக்காது, உங்க அம்மா மாதிரி தான். ட்ரூ லவ்க்கு எல்லாம் வந்து நீ டிசர்வ் ஆன ஆளே கிடையாது. காசுக்காக அவன் கூட இருக்கான், மத்தபடி பாருவேன் நீயும் உங்க அம்மா மாதிரி அழுதுகிட்டே இருப்பேன்னு சொல்ல, இதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பொறுமையா கேட்க 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 என்ன ஆயிட்டே இருக்குன்னா கோவம் வருது. சரி இவளுக்கு எப்படி இருந்தாலும் புரிய வைக்க முடியாது, இவதான் சரியான தற்கொலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு,
பேசு, நீ சொல்லு அப்படின்ட்டு அவன் பாத்துக்கிட்டே இருக்கான். வேற ஏதாவது சொல்லணுமான்னு இல்ல இப்ப உனக்கு தோணும்ல, இந்த தண்ணி எடுத்து என் மேல ஊத்தணும், என்ன அடிக்கணும், துன்புறுத்தணும்லாம் தோணும்ல அப்படின்னும் போது, இதெல்லாம் நான் பண்ற ஆள் கிடையாது, நான் கிளாஸ் ஆனாலும் உனக்கே தெரியும்ல, நீ ஏன் தலையில ஊத்திட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இவளும் அதுக்கு தகுந்த மாதிரி எந்திரிச்சிட்டு வேணும்ட்டே தலையில தண்ணியை ஊத்திட்டு ஏன் இப்படி பண்ணீங்க ப்ரோன்ட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடிப்புகளை போட்டுட்டு இருக்கா. அதுக்கு காரணம் என்னன்னா, டிவி ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கெஸ்ட் எல்லாருமே உள்ள வர்றதுக்காக ரெடியா இருக்காங்க. சோ அவங்க வந்துட்டு இருப்பாங்க. வரதை பார்த்த உடனே அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லுவான், என்னோட பாஸ் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, நீ தான் அப்படி பண்ணுவன்னே மத்தவங்க எல்லாருக்குமே கோவம் வருது. ஆமா, நான் அப்படிதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு முன்னாடியே எல்லாரும் முன்னாடியும் தலையில தண்ணி அந்த பிள்ளை மேல ஊத்தி விடுறான். பக்கத்துல ஒரு பையன் போயிட்டு சமாதானப்படுத்துறான். அவன் சீரியஸ்ல எல்லாம் நிறைய நடிச்சிருக்கான்ட்டு இருக்கு. அந்த பையன் சமாதானப்படுத்த போகும்போதே வந்துட்டு அவ தலையில தண்ணியை ஊத்திட்டு இவனோட சுயரூபம் என்னன்னு பாருங்கன்ற மாதிரி அந்த தங்கச்சிக்காரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. அப்புறம் தான் வந்துட்டு அவன் ஏற்கனவே பென்டிரைவ்ல பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான், அதை போட்டு காட்டுவான். அடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தாதான் தெரிய வரும், இவ தலையில தண்ணி ஊத்திட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, இப்பவே தெரியும் உண்மை என்னன்ட்டுனோடனே அவங்க தங்கச்சி இதெல்லாம் நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி உருட்டா உருட்டிட்டு இருக்கா. எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, நீ போமா அங்கிட்டு அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைய வரட்டி விட்டுறாங்க. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல, இது ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஊருக்குள்ள அலையிறாங்க, சீரியஸ்ல கூட அப்படித்தான் நடக்குமா? இப்ப என்ன ஆகுதுன்னா, டாங்ராக் வெளியில இருப்பானா உடனே மகாசமுத்து வந்து ஹக் பண்ணிக்குவா. இதெல்லாம் யாரும் அவனை பண்ண சொன்னதுன்னா அதெல்லாம் தெரியாது, ஒண்ணு தேங்க்யூ வேற சொல்லிக்கிறானுங்க. அப்ப மறுபடியும் பிளாஷ்பேக்ல வேற எதுவும் இல்ல, ஒரு ஸ்டெப்பு சிஸ்டரு அது என்கிட்ட வந்து பேசிட்டு வேறெல்லாம் பேசுது, கொஞ்சம் பார்த்துதான் அந்த பிள்ளைட்ட உஷாரா இருக்கணும் போது அவளை என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம், இங்க பத்தியா பென் கேமரா, இதுல எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம இப்படிதான் பிஹேவ் பண்ண வேண்டியதா இருக்கு, அவங்க நேரம் காலம் தெரியாம எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா என்ன ஆயிடுதுன்னா, ஒரு மீட் மாதிரி நடந்துட்டு இருக்கு, அதாவது ஃபேன் மீட்டப் மாதிரி தான் போல. நம்மளோட டாங்டாக் பெர்ஃபார்ம் பண்ணிருக்க அந்த புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கை வந்து ஒரு கதையா எடுக்க போறாங்க. இப்ப பிஎல் சீரீஸ்ல அப்படித்தானே நிறைய நாவல்ல இருந்து தானே வருது. அதே மாதிரி டாங்ராக் மகாசமுத்தை பார்த்து காதல் வசனங்கள்லாம் பேச இது எல்லாத்துக்குமே ரொம்பவுமே கியூட்டா பாக்குறதுக்கு இருக்கு. அண்ட் ஒரு வழியா அந்த மீட்டப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டு பாத்தீங்கன்னா மாடர்ன் பொண்ணு, அசிஸ்டன்ட் பொண்ணு, அப்புறம் டாங்ராக்கு மகாசமுத்து எல்லாரும் சாப்பிட வந்திருப்பாங்க. அப்பதான் தெரிய வருது, தங்கச்சி பாப்பாவுடைய வண்டவாளம் தண்டவாரம் ஏடி டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்னு. அதாவது அவ ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்ணனால அதை எல்லாருமே டாங்ராக்கோட ஃபேன்ஸ் எல்லாம் வீடியோவா மாத்தி வைரல் ஆக்கி விட்டுட்டாங்க. பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு தான் வி சொல்லுவா, எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உங்க கூடயே கிடையா கடந்திருப்பேனடா, நான் இல்லாதப்பதான் அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்குது, எனக்குலாம் சந்தோஷமா இருக்கு, அவளுக்கு இதெல்லாம் தேவைதான், அவ பேசுற பேச்சுக்கு, அவ பிஹேவியருக்கு, அவ ஆட்டிடியூடுக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீக் அவளை பிடிக்காது. இதுல இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சா கிழிஞ்சுன்னு திட்டிக்கிட்டே இருக்கா. அதை கேட்டோன்னே நீ அதெல்லாம் விட சாப்பிடலான்ட்டுன்னு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹனிமூன் கப்பிள்ஸ் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு என்ன ஃபுட் ஆர்டர் பண்றது என்ன பேசுறதுன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீயும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் சேர்ந்துட்டு, ஆமா பக்கத்துல இருக்க எல்லா ஃபேன்ஸ் தான் இதெல்லாம் பரப்பி விட்டாங்கன்னு, அவளுக்கு இதெல்லாம் தேவைதான், அவளை லூசு கிறுக்கு மெண்டல்னு எல்லா கமெண்ட்டும் பண்ணட்டும், பேசு நல்ல பேச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி தானே எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் பேர நல்லா மாறிட்டாங்க இல்லையா, மகாசமுத்து டாங்ராக்கும். அது உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிள்ளைக்கு, மாடர்ன் பொண்ணுக்கு. சரி ஓகேடா, நல்லா இருந்தா நல்லா இருங்கன்னோடனே வேலையை பாரு அப்படின்னு டாங்ராக் சொல்லுவான். என் வேலையதான் போ பாத்துட்டு இருக்கேன்னோடனே நம்ம ரெண்டு பேரு நீங்க நானும் அப்படின்னு அந்த மாடல் பொண்ணு இருக்கு இல்லையா, அது அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட கேட்க, நம்ம ரெண்டு பேரும் என்ன மேம்னு அவ எப்பயும் போல எதுவும் தெரியாம கல்ட கேஸ் மாதிரியே கேப்பா. ஒண்ணும் இல்ல சாமி, நாளைக்கு நீ என் கூட வரணும், எனக்கு ஷூட் இருக்கு, என் கூட அசிஸ்ட் பண்ணணும்னா எனக்கு ஏதாவது மேனேஜரே இல்லையோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அப்பாவியா கேட்பாங்களா. கேட்டவுடனே மேம் இதை பத்தி நம்ம அப்புறம் பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், பரவாயில்ல இப்பறமே பேசுவோம், எனக்கு தெரியாது நீ வரணும்னே, வேற வழி இல்லையா நம்ம கூப்பிட்டு போய் தான் தொலையணும், கியூட்டா வேற பார்த்து தொலையும், நம்ம போலாம் அப்படின்ட்டு ஒரு வழியா அசிஸ்டன்ட் பொண்ணு முடிவு பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இவங்க எல்லாருமே மறுபடியும் முதல்ல இருந்து அந்த மெனு கார்டையே பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சி பாப்பாவுடைய கேரக்டர் பயங்கரமா நாரி போச்சு. எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் வேற கிழிச்சிட்டு இருக்கான். ஆமா, ஏன் என்கிட்ட போய் சொன்ன, எதுக்கு நீ போயிட்டு போய் டாங்கராக்க பாத்துட்டு வந்த, எதுக்கு இந்த வேலை எல்லாம் நடக்குது, என் ஃப்ரெண்டு தான் இந்த வீடியோ அனுப்புறான்னு போது, ஐயோ அது நான் இல்ல, உண்மையே சொல்லு, பக்கத்துல இருக்கிறது டாங்கராக் தான், நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து என் பேரை கெடுத்துட்டு இருக்கன்னு போது, பேபி பிலீவ் மீ அப்படின்னோடனே, ஆமா ஆமா உன்னைய பிலீவ் பண்ணிட்டாலும்னு சண்டை போட்டு திட்டி போடுறான் வேற. இவளுக்கு கடுப்பு தாங்கும்ல, எப்பயும் கத்துவாங்க கடுப்புல, அது மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டு முடியுது. நீங்க இதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியில உங்களுக்குன்னு ஒருத்தர் பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க.